ஹலோ கைஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் விடெக். நீ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.2 சேனல் ஆம்பிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட் பேஸ்டு மாடல். அனலாக் ஆம்பிஃபையரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட் பேஸ்டு மாடல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஒன்று வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன் ஆஃப் முதல் கொண்டு ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா HDMI ஆப்டிக்கல் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ஆம்பிஃபையரில் வந்துடும். அதாவது டிஜிட்டல் இன்புட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ஏசி வந்துடும், ஆப்டிக்கல் வந்துடும், கோஆக்சியல் வந்துடும். அதுக்காக நம்ம என்ன என்கோடர் யூஸ் பண்ணிக்கிறோன்னா FT003 வெர்ஷன் 2.5 சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ண லேட்டஸ்ட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த ஆம்பிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட் பேஸ்டு மாடல். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் டைப்பில் போட்டிருக்கோம். அக்ரிலிக் பார்த்தீங்கன்னா இந்த பைனீர் அப்படிங்கிற நேமில் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கும் நல்லா அருமையாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அக்ரிலிக் பேனலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு யூஎஸ்பி ஒன்று வந்துடும். இந்த யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட்டில் தனியாக செலக்டர் சுவிட்ச் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி மோட் ஆன் ஆயிரும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 16x2 ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்கும். ரிமோட் கிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ரெகுலர் டிஸ்பிளே தான், 16x2 டிஸ்பிளே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கண்ட்ரோலு, அதாவது இது பார்த்தீங்கன்னா என்கோடர். ஃபுல் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கண்ட்ரோல்லேயே வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப்பு. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மோடு மாற்றிக்கலாம், எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிஃபையருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் கார்டு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி திரும்ப ப்ளகின் பண்ணிக்கிற டைப்பில் தான் 3 பின் மெயின்ஸ் கார்டு நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் தனியாக மெயின்ஸ் கார்டு தனியாக கழட்டிக்கலாம், ஆம்பிஃபையர் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஆம்பிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் இவ்வளோ தான். ஆம்பிஃபையரோட பேக் சைடு காமிக்கிறேன் வாங்க. ஆம்பிஃபையரோட பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் 2 சேனல் இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு RC டைப்பில் கொடுத்துருக்கேன். எல்லாமே லூப் அடித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுலேயும் கொடுக்கலாம், இதுலேயும் கொடுக்கலாம், இதுலேயும் கொடுக்கலாம். இதில் நீங்கள் 2 சேனல் இன்புட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஆக்ஸ் மோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 சேனல் இன்புட் ஒர்க் ஆகும். டிஜிட்டல் இன்புட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FT003 டீகோடரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், ஒரு HDMI ஏசி இன்புட் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் அவுட்டு ஃபேன் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏர் இன்னு, ஏர் அவுட்டு 2 ஃபேன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏர் அவுட் செக்ஷனு. பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டு நார்மல் DMK சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பர்னா சாக்கெட் யூஸ் பண்ணல. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியான ஐட்டம் தான். உங்களுக்கு சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாது, உடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்காக ஃபியூஸ் ஹோல்டரு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாக்கெட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபையரோட பேக் சைடு வியூ இவ்வளோ தான். ஓகே, ஆம்பிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த ஆம்பிஃபையரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 ரேஞ்சு ஹைட்டு, 12 ரேஞ்சு டெப்த்து கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி 4 ரேஞ்சு ஹைட்டு கேபினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4.4 3 அந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணுற 3 பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். பார்த்தீங்கன்னா சேஸோட ஹைட்டுக்கு உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு கம்மியாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஹைட்டு வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு 10 ஆம்பியரு, ஒரிஜினலாக 10 ஆம்பியரு. இதில் யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 10 ஆம்பியர் HD ட்ரான்ஸ்ஃபார்மரு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சேஸோட ஹைட்டுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் லாஸ் ஆகாமல் ஆடியோ ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா KMSோட 55NF06 கான்செப்ட்டில் 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈச் சேனல் பார்த்தீங்கன்னா 40 to 50 வாட்ஸ் தாராளமாக கிடைக்கும். இதில் நீங்கள் ரெக்கமெண்டட்னு பார்த்தீங்கன்னா 6 inch ஸ்பீக்கர்ஸு தாராளமாக லோட் பண்ணலாம். ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும். 6 inchல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohms 40 வாட்ஸு தாராளமாக லோட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதில் டூயல் சப்வூஃபரு, பார்த்தீங்கன்னா டூயல் சப்வூஃபருக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா STK4191 கான்செப்ட்டில் ஒரு சப்வூஃபரு. இதுலேயும் நீங்கள் தாராளமாக 12 inch லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KMSோட 4 tier பிரிட்ஜு மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஹீட் சிங்கில் ஃபிட் பண்ணி வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 சேனல் போர்டும் அந்த 4 tier பிரிட்ஜு மோனோவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹீட் சிங்கில் வந்துடுது. அந்த ஹீட் சிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஹீட் சிங்காக போட்டு வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. அனதர் சப்வூஃபருக்குமே பார்த்தீங்கன்னா 6 leaf ஹீட் சிங் தான் போட்டிருக்கோம். அதாவது அந்த STK போட்ட ஐசிக்கு பார்த்தீங்கன்னா 6 leaf ஹீட் சிங் போட்டு கொடுத்துருக்கு. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இன்டீரியரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செக்ஷனு, ஃபேன் செக்ஷன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு 12 volt 2 amps SMPS யூஸ் பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரகுராஜோட ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க கியூடெக்னு பிராண்ட் நேமில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பிளிஃபையரில் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்ஃபினோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா 5.2 அப்படிங்கிற கான்செப்ட் போனங்காட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பத்தாது. ஸோ பார்த்திங்கன்னா 8 சேனல் மேக்ஸ்ஃபினோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணும்போது எந்த விதமான டப் சவுண்டு எதுவுமே கேட்காது, நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ்க்கு FT003 டீகோட்ரு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணி வந்த 2.5 வெர்ஷன் போர்டு தான். டிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 63 வோல்ட்டு 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆடியோ ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. ஆடியோ கிளாரிட்டி வைஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். யூஎஸ்பி போர்டு இதில் யூஸ் பண்ணிக்கிற யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா பகரியா, ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா பகரியாவோட ஒரிஜினல் ஒயிட் டிஸ்பிளே போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா 55NF06 கான்செப்ட் 5 சேனலு. சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா KMSோட 4TR பிரிட்ஜ் மோனோ அண்ட் பார்த்திங்கன்னா STK4191. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்கு ஈச் சப்வூஃபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 + 200 400 வாட்ஸ் RMS அவுட்புட் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் 2 12 இன்ச் லோட் பண்ணிக்கலாம். 5 சேனல் பார்த்திங்கன்னா எல்லாமே 6 இன்ச் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் காமிச்சாச்சு. ஓகே கைஸ், இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். நிறைய கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபையர் எல்லாமே நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், கீப் ஃபார் சப்போர்ட். இதோட ஆடியோ டெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீமிக்ஸ் ஆடியோ யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் காப்பிரைட் இஷ்யூனால். ஓகே கைஸ், தேங்க்யூ.